வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தூதுவளையில் வெள்ளை தூதுவளை எதுக்கு பயன்படுது, எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய பயன்கள் தெரிஞ்சப்ப நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் ப்ளூ கலர் அந்த பூ பூக்கிற தூதுவளை எல்லாருமே வச்சுருப்போம். சளிக்கு ரொம்ப நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வெள்ளை தூதுவளை பார்த்திங்கன்னா அதை விட பல மடங்கு சக்தியானது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தா டாக்டர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தத முடிஞ்சா இந்த கீழே லிங்க்ல குடுக்குறேன். அ அவ்ளோ ஒரு பிரமிப்பா இருந்தது எனக்கு. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப அதிகமா வந்துட்டுருக்கு. அது என்னன்னா கொழுப்பு நமக்கு அதிகமாகிறது. கொழுப்பு வந்து பிளட்ல கலக்கிறது. ஏன்னா இது வந்து நம்ம உணவு முறைகளால நெறைய மாறிடுச்சு இல்லைங்களா? அது வந்து அப்புறம் போய் லிவர்ல கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்புக்கள் படிஞ்சுகிட்டே வர்றது. அந்த மாதிரி ஆயி ஒரு கட்டத்தில நம்மளுடைய கல்லீரல் வந்து வேலை செய்றக்கு வழி இல்லாம போயி, அதாவது முதல்லைலாம் த அதாவது மதுப்பழக்கம் இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் அப்டிம்பாங்க. இப்போ காமனா எல்லாருக்குமே அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆ அதனால வந்து அந்த கொழுப்பு கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளை தூதுவளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதில சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது. ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு டாக்டர் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒரு பெரிய நோயா உருவாகமாகும். அதனால வந்து அந்த கொழுப்பு கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில சொல்லியிருந்தாங்க. இவங்க அதுக்கு தீர்வா வந்து இந்த வெள்ளை தூதுவளை சொன்னாங்க. நம்ம உடம்புல சேரக்கூடிய, கல்லீரல்ல சேரக்கூடிய முழு கொழுப்பையும் வலிச்சு வெளிய தள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளை தூதுவளைக்கு உண்டு. இதை எப்படி வேணா சாப்பிடலாம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, முருங்க மரத்தில படர்ந்திருக்கு. ஆ இதுதான் என்னுடைய முருங்க மரம். அதில கீழ வச்சு விட்டுருந்தேன். அப்படியே அதிலேயே படர்ந்துருச்சு. இதனுடைய நாற்றுக்கள் வேணுங்க. அதான் அந்த கண்ணு வேணுங்கிறவங்க, செடி வேணுங்கிறவங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நம்மகிட்ட இருக்கு. போட்டு வச்சிருக்கோம். இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா, இதனுடைய விதைகள் சாதாரணமா நம்ம விதைச்சோம்னா முளைக்கிறது இல்லைங்க. மழை சாரல் வரும் இல்லைங்களா? சாரல் வந்து இது மேல பட்டுச்சுனா மட்டும் தாங்க முளைக்குது. நான் வந்து இதனுடைய விதைகள பறிச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலேயே விதைச்சுட்டேன். விதைச்சேன், ஒண்ணுமே முளைக்கவே இல்ல. சரி என்னன்னு தெரியலையே, இது முளைப்பு தன்மை இல்லாத விதைகளோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சாரல் மழை அடிக்கும்போது அருமையா முளைச்சு வந்திருந்தது. அ இது வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷம் தேடி கலெக்ட் பண்ண ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வச்சு விட்டதில, இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் நெறைய இலையெல்லாம் பறிச்சுட்டேன். எல்லாம் இந்த மருத்துவ குணம் கேட்டதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா? அப்புறம் பறிச்சு ப சளி பிடிச்சிருந்தது வீட்ல. ஆ சளி பிடிச்சு ஃபுல்லா நெஞ்சு சளியா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மழை ஈரத்துக்கு சேராம நெஞ்சு சளியா ஃபார்ம் ஆயிடுச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க. எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரேல அப்படியே நெஞ்சு முழுக்க சளியா இருக்கு. மேகமூட்டம் மாதிரி. அந்த எலும்புகளே தெரியல அந்த அளவுக்கு. ஆ டாக்டரே "என்ன திடீர்னு இவ்ளோ சளியா இருக்குதே! ரொம்ப இதா இருக்கும்." அப்படின்னு அப்படி இப்படின்னு நெறைய டெஸ்ட் எல்லாம் வேற எடுத்தாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன், இந்த இலைகள பறிச்சு கொஞ்சம் முசுமுசுக்கையும் இதோட சேர்த்து கொஞ்சம் முடக்கத்தான் இந்த 3 இலைகளையும் போட்டு அப்பதைக்கு எனக்கு அவசரத்துக்கு அது 3 தான் கிடைச்சது. நம்மட்ட நெறைய மூலிகை இருந்தாலும் அது 3 தான் கிடைச்சது. அப்படி போட்டு தண்ணீல கொதிக்க வச்சு ஒரு 2, 3 மிளகு, ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு 10 சீரகம். இதையும் தட்டி போட்டு அப்படியே அவங்களுக்கு எடுத்து உப்பு போட்டு சூப் மாரி குடுத்தேன். நைட்டு குடிச்சாங்க. அடுத்த நாள் காலையிலயும் அதே போல பண்ணி குடுத்தேன், குடிச்சாங்க. 2 தடவ குடிச்சதுலயே அப்படியே காஃப் குறைஞ்சிருச்சுங்க. இருமல் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. எனக்கு அதிலேயே தெரிஞ்சிருச்சு, ஓகே டாக்டர் பயந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரியே டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தது எல்லாமே 3 நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த சளி பார்த்தீங்கன்னா 2டே நாள்ல ஃபார்ம் ஆச்சுங்க. காய்ச்சல் தான் வந்திருக்கு, ஓகே. அது சரியாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கசாயம்லாம் குடுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே 2 நாள்ல அவ்ளோ பிரச்சனை பண்ணிருச்சு. அதனால வந்து இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மட்ட தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்